வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. சேலம் பக்கத்தில் 42 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அது இல்லாமல் தரிசு நிலம் பார்த்திங்கன்னா ஒரு 80 to 1 ஏக்கர் அளவுக்கு உங்களுக்கு தரிசு நிலம் அடிஷனலாக ஃப்ரீயாக கிடச்சிடும். நீங்கள் வந்து பட்டா லேண்டுக்கு மட்டும்தாங்க பே பண்ணுறீங்க, தரிசு நிலத்துக்கு அமௌண்ட்டு கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு கோவை பைபாஸுங்க. அரியானூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அரியானூர் மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. அது மாதிரி பக்கத்தில் எல்லாம் வீடுகள் கூட கட்டி குடியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ட்ரன்ஸில் உள்ளது 1 ஏக்கர் அளவு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, தரிசு நிலம். அது என்ட்ரன்ஸில் இருக்குங்க. முன்னாடி பட்டா நிலம் இது அட்ஜாயினில் அப்படியே பேக் சைடில் இருக்குங்க. 42 சென்ட் பட்டா நிலங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது ரோடு மட்டத்திலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தார் சாலையினுடைய லெவலில் வர்ற மாதிரி அதில் உள்ள மண் வந்து இவங்க எடுத்துட்டாங்க. அதனால் இப்போது மற்றபடி இடம் வந்து ஒரே லெவலாக தான் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் ஒன்று இருக்குங்க. தேவைப்பட்டால் மோட்டர்லாம் எதுவும் இல்லைங்க, கரண்ட் வசதி கிடையாது. நம்ம அதில் வந்து ஒரு இபி லைன் எடுத்துகிட்டு அழகாக வேணால் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி 2 பக்கமுமே வீடுகள் கட்டி குடியிருக்கிறதுனால நீங்கள் வந்து வாங்கிட்டு அழகான ஒரு வீடு கூட கட்டி நீங்கள் குடியிருக்கலாம். சிட்டிக்கு ரொம்ப பக்கங்க. சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வருங்க, ரொம்ப பக்கம். இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட்டினுடைய விலை 1,40,000 ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க. 42 சென்ட்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு. 1 ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது, ப்ரைஸ் சிறிதளவு நெகோஷியபிளாக இருக்குது. நீங்கள் ஓனர்கிட்ட உட்கார்ந்து பேசி ரேட் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஆனால் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லேண்டு ஓனர்கிட்டருந்து வேறு ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம விலை பேசணும். ஏன்னா நம்ம சொல்கிற தகவல் கிளியராக உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அது மாதிரி இந்த லேண்டினுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 4-5 ஏக்கர் அளவுக்கு தென்னந்தோப்புலாம் கூட இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அழகான ஒரு இபி சர்வீஸ் எடுத்துகிட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கர்கிட்ட வந்துடுங்க. இது டோட்டலாகவே நீங்கள் வந்து தென்னந்தோப்பு வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். இது என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா தரிசு நிலம் இருக்குன்ட்டு. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள லேண்டுகளுக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களும் பெரிய பெரிய தார்ஸ் வீடுலாம் தரிசிலேயே கட்டியிருக்காங்க. இபி லைன் இருக்குது, எல்லாமே குடியிருந்துட்டுருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அரியானூர்லேருந்து ரைட் சைடில் இருக்குங்க. நம்ம சேலத்துலேருந்து அதாவது கோயம்புத்தூர் பைபாஸில் போகும்போது ரைட் சைடில் இருக்குது. அதனால் ரயில்வே கிராசிங் அண்டர் கிரவுண்டு பாலத்து வழியாக நம்ம அந்த சைடு கிராஸ் ஆகணும். நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, குடியிருப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இடம் வந்து தெளிவாக பார்த்துருங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக அழைச்சிட்டு போய் காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக இப்போ இருக்கிறவர்கிட்ட பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.